இப்போ சிவப்பரிசி இல்லை கருப்பு கவுனி அரிசிலாம் பார்த்திங்கன்னா குழம்போடு சேர்த்து பிசைந்து சாப்பிட முடியாது இல்லையா. ஆனால் இந்த மிளகு சம்பா அரிசி அப்படின்றது பொங்கல் மாதிரியும் சமைத்து சாப்பிடலாம். இட்லி தோசை அப்படி இல்லைனா மதிய உணவில் நீங்கள் வெள்ளை அரிசிக்கு மாற்றா இந்த மிளகு சம்பா அரிசியில் குழம்பு ரசம் கூட்டு இல்லை மோர் மாதிரி எதுனாலும் நீங்கள் அதில் ஊற்றி பிசைந்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இந்த அரிசியை உங்கள் மதிய உணவில் தொடர்ந்து அன்றாட உணவில் சேர்க்கக்கூடிய முக்கியமான நம்ம பாரம்பரிய அரிசி வகை சேர்க்கணும். முடிஞ்சளவு வெள்ளை அரிசிக்கு மாற்றா நான் ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், பூங்கார் அரிசி, சீரக சம்பா அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, இது மாதிரி நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளை நம்ம அன்றாட உணவில் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்படின்னு இந்த மிளகு சம்பா அரிசியும் நம்ம மதிய உணவில் வெள்ளை அரிசிக்கு மாற்றா தொடர்ந்து சேர்த்துட்டே வரீங்க அப்படின்னும் போது ரொம்ப குறிப்பாக மாரடைப்பு, நீரிழிவு நோய் பாதிப்பு, உடல் பருமன், புற்றுநோய் மாதிரியான முக்கியமான நோய் பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ண முடியும். வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பாரம்பரிய அரிசி வகையில் ஒன்றா இருக்கக்கூடிய மிளகு சம்பா அப்படின்ற ஒரு அரிசி வகை. இந்த மிளகு சம்பா அரிசியை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், மிளகு சம்பாவில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குன்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல மிளகு சம்பா அரிசி அப்படின்றது பார்த்திங்கன்னா செலீனியம் ஊட்டச்சத்து அதிகமுள்ள முக்கியமான ஒரு அரிசி வகை. இந்த செலீனியம் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகமாக்கி எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் தொற்று பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, செலீனியம் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து நம்ம உடம்புல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்மி பண்ணும். புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியெல்லாம் தூண்டக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரீ ரேடிகல்ஸையும் நம்ம உடம்புல எதிர்த்து போராடும். இதனால் பார்த்திங்கன்னா எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே ஏற்படாமல் தடுக்கும். ரொம்ப குறிப்பாக குடல் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கோலான் கேன்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் மிளகு சம்பா அரிசி அப்படின்றது ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் இல்லை, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ஒரு 50% இந்த மிளகு சம்பா அரிசின்றது தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு கம்மியாகும். இதோட மட்டும் கிடையாது, இந்த மிளகு சம்பா அரிசியை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது 2 முக்கியமான நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகும். அது என்னென்னா, ஒன்று நீரிழிவு நோய் பாதிப்பு. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போது ரத்த சக்கரை அளவு அதிகமாக இருக்கு இல்லையா. இப்போ இருக்கக்கூடிய தவறான உணவு முறை பழக்கத்தினால நிறைய பேர் டைப் 2 டயபெட்டிஸ்னால பாதிப்படைகிறாங்க இல்லையா. இந்த நீரிழிவு நோய் வகை ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணி இன்சுலின் உற்பத்தியை சீராக வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மையும் மிளகு சம்பா அரிசியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. 2வது முக்கியமானது உடல் பருமன். நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றதால உடல் பருமன் ஏற்படுது இல்லையா. உங்கள் மதிய உணவில் வெள்ளை அரிசிக்கு மாற்றாக இந்த மிளகு சம்பா அரிசியை அடிக்கடி எடுத்துகிட்டே வரீங்க அப்படின்னும் போது சீக்கிரமே உடல் எடை ஆரோக்கியமான முறையில் கம்மியாகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்போட அளவை எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு கெட்ட கொழுப்பு, எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எல்டிஎல் அளவை எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள், நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து இதனாலேயே பார்த்தா உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமே உடல் எடை ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும். இப்போ சிவப்பரிசி இல்லை கருப்பு கவுனி அரிசிலாம் பார்த்திங்கன்னா குழம்போடு சேர்த்து பிசைந்து சாப்பிட முடியாது இல்லையா. ஆனால் இந்த மிளகு சம்பா அரிசி அப்படின்றது பொங்கல் மாதிரியும் சமைத்து சாப்பிடலாம். இட்லி தோசை அப்படி இல்லைனா மதிய உணவில் நீங்கள் வெள்ளை அரிசிக்கு மாற்றா இந்த மிளகு சம்பா அரிசியில் குழம்பு ரசம் கூட்டு இல்லை மோர் மாதிரி எதுனாலும் நீங்கள் அதில் ஊற்றி பிசைந்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இந்த அரிசியை உங்கள் மதிய உணவில் தொடர்ந்து அன்றாட உணவில் சேர்க்கக்கூடிய முக்கியமான நம்ம பாரம்பரிய அரிசி வகை. இதோட மட்டும் கிடையாது, இந்த மிளகு சம்பா அரிசியை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா தைராய்டு சுரப்பி சீராக இயங்கும். தைராய்டு பாதிப்பு ஏற்கனவே இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் அந்த பாதிப்புலேருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கெட்ட கொழுப்போட அளவு எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. கெட்ட கொழுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய் உள்ள அந்த கொழுப்பு படியும் போது இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேராமல் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்தான். இது இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் வைக்கிறதோட மட்டும் கிடையாது, இதயத்தையே பார்த்திங்கன்னா நல்ல வலுவடைய செய்யும். இதனால் மாரடைப்பு, அத்திரோஸ்க்ளிரோசிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் ரொம்பவே கம்மியாகிறதோட மட்டும் கிடையாது. இந்த அரிசியை ஸ்போர்ட்ஸ் லைனில் இருக்கவங்க இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்றவங்களாம் தொடர்ந்து உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது புரத சத்து உங்கள் உடலுக்கு போய் சேரும். உங்கள் உடலுக்கு தேவையான அந்த ஒரு எனர்ஜி, ஸ்டாமினாவும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக தரக்கூடிய முக்கியமான அரிசி வகையில் இந்த மிளகு சம்பா அரிசி அப்படின்றதும் ஒன்று. ரொம்ப குறிப்பாக வெள்ளை அரிசிக்கு மாற்றா மிளகு சம்பா அரிசியை உங்கள்
அன்றாட உணவில் சேர்க்கும்போது குடல் பகுதியோட இயக்கம் சீராக இருக்கும். செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மியாயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நார் சத்து அதிகமாக இருக்கும். வெள்ளை அரிசியோட கம்பேர் பண்ணும்போது இந்த மிளகு சம்பா அரிசியில் நார் சத்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா குடல் பகுதியோட இயக்கமே சீராக இருக்கிறதோட மட்டும் கிடையாது, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்புலேருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இதனால் மிளகு சம்பா அரிசி தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும். முடிஞ்சளவு வெள்ளை அரிசிக்கு மாற்றா நான் ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், பூங்கார் அரிசி, சீரக சம்பா அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, இது மாதிரி நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளை நம்ம அன்றாட உணவில் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்னு. இந்த மிளகு சம்பா அரிசியும் நம்ம மதிய உணவில் வெள்ளை அரிசிக்கு மாற்றா தொடர்ந்து சேர்த்துட்டே வரீங்க அப்படின்னும் போது ரொம்ப குறிப்பாக மாரடைப்பு, நீரிழிவு நோய் பாதிப்பு, உடல் பருமன், புற்றுநோய் மாதிரியான முக்கியமான நோய் பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ண முடியும். இதனால் மிளகு சம்பா அரிசியையும் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு.